முகேஷ் அம்பானி ராகுல் காந்தியினுடைய வீட்டுக்கு போய் அழைப்புதல் வச்சிருக்காரு. அவர் வாங்கிட்டு ரிசீவ் பண்ணிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சோனியா காந்தி அவங்களோட ட்விட்டர் பேஜில் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பட் அவங்க யாருமே அதில் கலந்துக்கல. ஏற்கனவே சார்லஸ் டயானாவுடைய திருமணம் தான் சொல்லுவாங்க பெரிய திருமணம்னு. இந்த திருமணம் தான் இப்போ அதை பீட் பண்ணி உலகத்திலே மிக பிரம்மாண்டமாக நடந்த திருமணம் பொருளைக்கு வரைக்கும் இந்த திருமணம் தான் சொல்கிறாங்க. பீஸா, பர்கர், பாஸ்தாவிலேருந்து நம்ம ஊரில் தயிர் சாதம் வரைக்கும் இன்றைக்கி ஒரே டேபிளில் இருக்குது. உலகத்தினுடைய அத்தனை உணவுகளும் இருக்குது. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் வந்திருக்காங்க. பிரியங்கா காந்தி ஒரு படிக்கு மேலேயும் போய் சொன்னாங்க நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் விலைக்கு வாங்கிடலாம், எங்கள் என்னையும் என்னுடைய தம்பியை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு ஓப்பனாகவே அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. ஒரு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர், ரொம்ப சிம்பிளாக இன்னைக்கு ஒரு ஆடம்பரம் அங்கே ஒரு திருமணம் நடந்துட்டு இருக்கு. அந்த திருமணத்தை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சாதாரண ஒரு கடையில் உட்காந்து பீஸா ஆர்டர் பண்ணி மக்களாக சாப்பிட்டு இருக்காரு. அது யாரோ மற்றவங்க தெரியாமல் வீடியோ எடுத்து போட்டாங்க. கொள்கை ரீதியாக அவங்க நம்ம எதிர்க்கிறோம், அவங்க எதிர்த்து அரசியல் பண்ணுறோம், இந்திய அரசாங்கத்தை அவங்க ரன் பண்ணுறாங்க குற்றச்சாட்டை வைக்கிறோம். இப்போ பிரைம் மினிஸ்டர் போய் அங்கே நிற்கிறாரு, பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகம் எல்லாம் போகிறாங்க, மற்ற இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் போயிருக்காங்க. அப்போ அவங்களோட போது நம்மளும் போய் நின்றுட்டா அடுத்த எதிர்வாதம் வைக்கிறதுக்கு அது சரியாக வராது. வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய அம்பானி அவர்களோட வீட்டு திருமணம் ஜூலை 12ஆம் தேதி நடந்திருக்கு. இந்த திருமணத்தில் பல செலிபிரிட்டிஸ் கலந்துருக்காங்க, நிறைய பிஸ்னஸ்மேன், பொலிட்டீஷியன்ஸ், ஏகப்பட்ட பேர் கலந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த திருமணத்திலும் போது ஜியோவோட ரீசார்ஜ் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி பரவலாக ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இல்லை, ஜியோ ரீசார்ஜ் கூடினதுனால திருமணத்தை அந்த காசு எடுத்து திருமணம் பண்ணிட்டாருன்ற மாதிரி நிறைய மீம்ஸ் ட்ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது காரணம் கிடையாது. இன்றைக்கி இந்தியாவில் அவங்க பார்க்காத பிஸ்னஸே கிடையாது. ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ஹார்பராக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ரோடு போடுறதா இருக்கட்டும், பெட்ரோல் பங்காக இருக்கட்டும், இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக ஓவராலாக சொன்னால் இந்தியாவே அவங்க கண்ட்ரோலில் தான். அந்த அளவுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே அவங்க நுழைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி இந்தியாவில் அவர்கள் தவிர்த்து விட்டு யாரும் தொழில் செய்ய முடியாது, வெளியிலேருந்து வரக்கூடியவர்கள். வெளியிலேருந்து இப்போ சமீபத்தில் கூட டெஸ்லா கம்பெனியுடைய சிஇஓ நம்ம எலன் மஸ்க் இருக்கார் இல்லையா, அவர் இங்கே ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரதாக இருந்துச்சு. அதனால் அவர் டைரெக்டாக இங்கே பண்ண முடியல, சில தடைகள் இருந்துச்சு, அக்ரிமெண்ட் போட்டு அதை கேன்சல் பண்ணி போட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இவங்களோட டைப் பண்ணால் தான் இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியும், அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டார் அப்படிங்கிறார். அப்போ இந்தியாவில் குண்டூசியிலேருந்து தங்கம் வரைக்கும் இவங்க தீர்மானிக்கிறது தான் இன்றைக்கி. அந்த அளவுக்கு இவர்களுடைய ஆதிக்கம் இன்றைக்கி இந்தியா முழுக்க பரவி இருக்குது. இந்தியா மார்க்கெட்டுங்கிறது ஒரு உலகத்திலே பெரிய மார்க்கெட், 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். அதனால் அவங்க எல்லா விதமான சினிமா முகக்கு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரீசார்ஜில் 10 ரூபா 20 ரூபா வரத்துல தான் அந்த கல்யாணம் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு கண்ணில் தெரிகிறது ஜியோ. நம்ம கண் மாட்டி நம்மள்ட்ட இருந்து வாங்குறதுனால ஜியோ ஏற்றிட்டாங்க, கல்யாண செலவுக்கு பத்தலை, அதான் ஜியோவில் ரீசார்ஜ் ஏற்றிட்டாங்கன்னு சும்மா ஒரு விளையாட்டாக சொல்லக்கூடிய விஷயம். இந்த திருமணத்துக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி உலகத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான திருமணம், ஏற்கனவே சார்லஸ் டயானாவுடைய திருமணம் தான் சொல்லுவாங்க பெரிய திருமணம்னு. இந்த திருமணம் தான் இப்போ அதை பீட் பண்ணி உலகத்திலே மிக பிரம்மாண்டமாக நடந்த திருமணம் இப்போ உள்ளக்கு வரைக்கும் இந்த திருமணம் தான் சொல்கிறாங்க. சார், இப்போ இன்டர்நேஷ்னல் செலிபிரிட்டிஸாக இருக்கக்கூடிய கிம் கார்தாஷியன், ஜஸ்டின் பீபர், ஜான் சீனா, ஜஸ்டின் பீபர்லாம் ப்ரீ வெட்டிங் செரிமனியில் பெர்ஃபார்ம் பண்ணாதாவே சொல்கிறாங்க. அதுக்கெலாம் நிறைய பணம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பணம், இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்திய மக்கள் எல்லாரும் அதை ஒரு விமர்சனமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஜஸ்டின் பீபர்லாம் தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட், அவருக்கு பெர் ஹவருக்குன்னு ஒரு அமௌண்ட் பேமெண்ட். ஒட்டு மொத்தமாக என்ன சொல்கிறாங்க, இந்த கல்யாணத்துடைய செலவு மட்டுமே 10,000 கோடிக்கிறாங்க. 10,000 கோடி. ஏன்னா இதெல்லாம் கேட்க வந்தால் நீங்கள் 10,000 கோடி சொல்கிறீங்க, நிறைய பேர் 5,000, 2,000, 3,000 ஆளுக்கு ஒரு இது சொல்கிறப்போ உண்மையாகவே இல்லை 10,000 கோடி இருக்கும். ஏன்னா இப்போ இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட் புக் பண்ணணும், அவங்க வர்றதுக்கு பெர் ஹவருக்குன்னு அவர் பேசிஸில் அவங்களுக்கு சேலரி. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது இவர் மட்டும்தான். இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணக்காரர்களும் அத்தனை செலிப்ரிட்டிஸும் நீங்கள் மொத்தமாக ஒரு இடத்துல குமிஞ்சிருக்கிறாங்க. பீஸா, பர்கர், பாஸ்தாவிலேருந்து நம்ம ஊரில் தயிர் சாதம் வரைக்கும் இன்றைக்கி ஒரே டேபிளில் இருக்குது. உலகத்தினுடைய அத்தனை உணவுகளும் இருக்குது. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திருமணம் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி அவ்வளோ பெரிய குடும்பத்தில் இந்த மாதிரியான திருமணம்ங்கிறது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. அவங்ககிட்ட இருக்குது, செய்கிறாங்க, அவ்வளோதான்.
சார் இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து பெருசாக யாருமே பங்கேற்கலை. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திக்கெல்லாம் அழைப்பு வச்சுமே அவங்க இந்த விழாவில் பங்கேற்கலை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. உண்மையாகவே அழைப்பு வச்சு அவங்க வரலையா? அப்படி அழைப்பு வச்சுருந்தாங்கன்னா இதை அவங்க நிராகரிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? முகேஷ் அம்பானி ராகுல் காந்தியினுடைய வீட்டுக்கு போய் அழைப்பதில் வச்சுருக்கிறார். முகேஷ் அம்பானி நேரடியாக போய் அழைப்பதில் வச்சுருக்கிறாரு. அவர் வாங்கிக்கிட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சோனியா காந்தி அவங்களோட ட்விட்டர் பேஜில் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, இந்த மண மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு. பட் அவங்க யாருமே அதில் கலந்துக்கல. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவே இவங்களும் ஆட்டு வைக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவே இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்பர்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து அத்தனையுமே இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் அவங்கள்ட்ட வேலை செய்கிறாருன்னு ஓப்பனாக வந்து பேசுகிறார், அவங்களுடைய முதலாளின்றார் ராகுல் காந்தி. அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து இங்கே இவர் போய் நிற்கிறது வந்து அந்த இடத்துல கொள்கை ரீதியான ஒரு முரண்பாடாக இருக்கும். ரெண்டாவது, தேர்தல் நேரத்தில் அவர்களை கடுமையாக சாடி தான் வந்து ஒரு பிரச்சாரமே பண்ணார். பிரியங்கா காந்தி ஒரு படிக்கு மேலேயே போய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் விலைக்கு வாங்கிடலாம், என்னையும் என்னுடைய தம்பியை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு ஓப்பனாகவே அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. அதைத்தான் இப்போ சமூக வலைதளங்களில் காங்கிரஸ்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆட்சியை மறைமுகமாக ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு, அரசாங்கத்தினுடைய பல திட்டங்களை இவங்க எடுத்துக்கிறாங்க, பல லட்சம் கோடிகள் அரசாங்கம் இவங்களுக்காக தள்ளுபடி பண்ணுது இவங்களுடைய கடனை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள். இவங்க தான் வந்து தேர்தலுக்கு பெரிய நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். இந்த தேர்தலில் ஒரு மேலேயே போய் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பெட்டி பெட்டியாக வந்து பணம் வாங்கினீங்கல்ல அம்பானிட்ட, நீங்களும் வாங்கலையா அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். அப்போ அதுக்கு ராகுல் காந்தி நீங்கள் வாங்குறதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு அந்த மாதிரி வாதம் போச்சு தேர்தல் நேரத்தில். அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நேரெதிராக ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல நம்ம போய் நின்னோம்னா அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா ஆயிரும் அப்படின்னு அவர் தவிர்த்துட்டார். இதே நேரத்தில் உலகத்தினுடைய அத்தனை விஐபிஸும் ஒரு இடத்துல குமிஞ்சிருக்கிறப்ப டெல்லியில் ஒரு பீஸா கடையில் ஒரு ஓரமாக பீஸா ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு ராகுல் காந்தி. அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் 2-3 நாளாக பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், சில பேர் பார்த்துக்காம இருப்பாங்க. அதாவது ஒரு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தவர், ரொம்ப சிம்பிளாக வந்து இன்றைக்கி ஒரு ஆடம்பரம் அங்கே ஒரு திருமணம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த திருமணத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சாதாரண ஒரு கடையில் உட்காந்து பீஸா ஆர்டர் பண்ணி மக்களாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அது யாரோ மற்றவங்க தெரியாமல் வீடியோ எடுத்து போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக எளிமையாக இருக்கார். இங்கே ஆடம்பர விழா நடந்துகிட்டு இருக்கு, அங்கே அவர் மணிப்பூருக்கு போகிறாரு, அஸ்ஸாமுக்கு போகிறாரு, மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அஸ்ஸாமுக்கு போகிறாரு. இந்த மக்களாக அவர் கலந்துருக்காரு. ராகுல் காந்தி, இந்த பிரியங்கா காந்தி அதான் சொல்கிறாங்க, இங்கே வந்து உங்களுடைய திருமணம் எவ்வளோ உயர்வான திருமணமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை, நாங்கள் மக்களை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை தான் வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் 2-3 நாளாக பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. சார், இதையே நம்ம ஒரு அரசியலாக பார்க்கக்கூடாது. இங்கே ஒரு விழா நடந்துகிட்ருக்கு, அதை நான் வந்து நிராகரிச்சுட்டு மணிப்பூர் போகிறது வந்து அது யாருமே பண்ணாத, அது பண்ணியிருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வந்து இப்போது இந்த டைமில் இவர் போகிறது வந்து இதுவே ஒரு அரசியலாக ஏன் பார்க்கக்கூடாது? இல்லை, அப்படி கிடையாது. அங்கே மக்கள் வந்து ஸ்கூலுக்கு போக முடியல, கரண்ட் இல்லை, சாப்பிட முடியல, அவங்களால முகாமில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டைமில் போகிறதுனால அவர் தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. இதுக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே போனார், அஸ்ஸாமுக்கு போனார். மணிப்பூர் போகிற வழியில் அஸ்ஸாமில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அங்கே மக்கள் பாதிச்சுட்ருக்காங்கன்னு மணிப்பூர் போகிறப்ப அஸ்ஸாம் போயிட்டு போகிறார், மணிப்பூர் போகிறார். அப்போ இது திட்டமிட்டு நீங்கள் போகிறீங்கன்னு எப்படி சொல்லலாம்? இவர் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாருன்னா என்ன யார் கேட்டிருக்க போகிறா? கல்யாணத்துக்கு வந்து கொள்கை ரீதியாக அவங்க நம்ம எதிர்க்கிறோம், அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணுறோம், இந்திய அரசாங்கத்தையும் அவங்க தான் ரன் பண்ணுறாங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறோம். இப்போ பிரைம் மினிஸ்டர் போய் அங்கே நிற்கிறாரு, பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் போகிறாங்க, மற்ற இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் போயிருக்காங்க. அப்போ அவங்களோட போய் வந்து நம்மளும் போய் நின்றுட்டோம், அடுத்த எதிர்வாதம் வைக்கிறதுக்கு அது சரியாக வராது அப்படின்ட்டு இருக்காங்க. அதே முறையில் பத்திரிக்கை வச்சதுக்காக நாகரீகமாக வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சோனியா காந்தி வீட்டில் மூத்தவருங்கிற முறையில் அவங்க வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் ரீதியாக அவங்க நேரடி நிலப்பட இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அங்கே போனால் சரியாக வராது அப்படின்ற. ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கப்போ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தவங்க எதிரியாக நினச்சி எதிர் அரசியல் பண்ணுறப்ப முழுவதுமாக அவங்களை எதிர்ப்பாங்க. அதுதான் ஒரு ஆளுமை திறன்றது. நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு வெளியில் ஒரு முகத்தை காமிச்சிட்டு எதிரான அரசியல் பண்ண முடியாது. இந்தியாவுக்கு இவர்களால் இழப்பு ஏற்படுது, இந்தியாவினுடைய வளங்களை இவங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்தியாவில் வாங்கக்கூடிய கடன்களை இவங்க தள்ளுபடி பண்ணுறாங்க அப்போ இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த அரசாங்கத்தையும் இவங்க தான் மறைமுகமாக ரன் பண்ணுறாங்கிற அரசியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டு அங்கே வைக்கிறப்ப அங்கே போய் இவர் அவங்களோட கை கோர்த்து நின்றுட்டு திருப்பி வெளியில் வந்து எப்படி பேச முடியும்? அப்போ நாங்கள் கொள்கை ரீதியாக அவங்களை எதுக்குறோம், அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் அதோட ஸ்டாண்டர்டாக அந்த இடத்துல நிற்போம் அப்படிங்கிறதுல அதில் என்ன இருக்குது உங்களுக்கு தவறு நாங்கள் தரப்போகுது? ஓகே சார், அது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடி அவர்கள் வர்றப்போ வந்து நீதா மணியெல்லாம் கூட வந்து ஒரு டேக் போட்டிருந்தாங்க, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அவர் வர்றப்போ எல்லாரும் அவரை நோக்கி இருக்கிறப்போ அவர் அங்கே வந்து சங்கராச்சாரியார் அவர்களை பார்த்து பிளெஸிங் வாங்கினார். ஸோ இந்த நிகழ்வை வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த நிகழ்வுன்னா அவர் எந்த சாமியாரை பார்த்தாலும் காலில் விழுந்துவார்.
அவர் அதில் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு. அங்கே வந்திருக்கிறதுனால வாங்கியிருக்காரு. ஏற்கனவே வாஜ்பாய் அவர்கள் சின்ன பொண்ணுன்னு ஒரு அம்மா, மதுரை பக்கத்தில் ஒரு அம்மா வந்து நிறைய சமூக சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னோடனே அவங்கள கூட்டு வந்து கானர் பண்ணி வாஜ்பாய் அந்த அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் அந்த காலத்தில். பிஜேபியை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான சாமியார்கள் காலில் விழுகிறது, அவங்க வந்து இவங்க காலில் விழுகிறது, தொண்டர்கள் வந்து தலைவர்கள் காலில் விழுகிறது, இவங்க வந்து சாமியார்கள் காலில் விழுகிறது, அவங்களுடைய கலாச்சாரம். அது மாதிரி அவர் அங்கே ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு. இதில் வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க தனிப்பட்ட ஒரு விஷயம். பிரைம் மினிஸ்டர் போயிருக்காருன்னா ஓவல் அட்டென்ஷன் வந்து அவங்க அங்கே தானே போய் நிற்கும். இந்தியாவினுடைய தலைமகனாக இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஒரு கல்யாணத்தில் போய் நிற்கிறாருன்னா அதை அவங்களுக்கு வந்து பெருமையாக நினைக்கிறாங்க, ப்ரேடாக நினைக்கிறாங்க. அதனால அதை போட்டிருக்காங்க. இதில் வந்து சர்ச்சைகளான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஓகே சார், இன்றைக்கு பல தகவல்களை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி.